அருமை சகோதரி செந்துஜா அவர்கள் நமக்கு அருள் எளிதில் கிடைப்பது திருநாமமே என்று தன் நாமத்தால் சொல்ல வருகின்றார். உங்கள் கைத்தட்டலோடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இறைவனை எளிதில் அடையக்கூடிய வழி, எளிதில் அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் நடுவர் அவர்களே. திருநாமமா அல்லது திருவடியா அப்படின்னு. இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். ஒரு யுகத்துல கிருத்தயுகத்துல தியானம் செய்தால் இறைவனை அடைய முடியும். தியானம் பண்ணினாதான் இறைவனை அடைய முடியும். திரேதா யுகத்துல யாக யஜ்ஞங்கள் செய்து அந்த இறைவனை அடைய முடியும். அது அந்த யுகத்துல. துவாபர யுகத்துல அர்ச்சனையினால் அந்த இறைவனை எளிதில் அடைய முடியும் அப்படின்னு ஒரு யுகத்துக்கு ஒரு மார்க்க வழிபாடுகளை கொடுக்கும் போது இந்த கலியுகத்துல நாமத்தாலே எளிதில் அடையலாம்னு கடவுளே கொடுத்த அப்புறம் ஏன் நடுவர் அவர்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்? மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான். பக்தி மட்டும் இருந்து விட்டால் நாமா சொல்லி கதறி எழுதால் தாங்கவும் மாட்டான். ஹரிநாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். நாமத்தை சொன்னாலே போதும் அப்படிங்கிற. கம்ப்யூட்டர் கீஸ்ல மட்டும் ஷார்ட்கட் இல்ல, எல்லாமே ஷார்ட்கட் தான். தப்பு இல்லையே, புண்ணியத்தை அடையறதுக்கு ஷார்ட்கட் கிடைக்கிறதுனால